வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வராங்க. அப்ப விஜய் கிட்ட அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரே வாரம் சொல்லிடுறாங்க, கமிட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம். உங்க பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேரு, அதனால இந்த ஸ்கூலுக்கு அவங்க இனிமே வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்கா சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம டிசியை கொடுத்துட சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடிச்சு போய் சைலண்டா நின்று இருக்காரு. இந்த சமயத்துல நம்ம ராஜேஸ்வரி நான் தான் கெத்து அப்படின்ற மாதிரி போயிட்டு, மேடம் இந்த ஒரு டைம் மன்னிச்சுக்கோங்க, இனிமே இந்த மல்லி இந்த எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிட மாட்டாங்க, எல்லாமே என் பொறுப்பு, நான் பொறுப்பை ஏத்துக்கிறேன், இனிமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏன் சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, சரி ஓகே நீங்க சொல்றது இல்லைனால நாங்க இதை ஏத்துக்கிறோம், இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வச்சு அதுக்கப்புறம் நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம, ஒன்னும் புரியல சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. அந்த சமயத்துல உன் பொண்ணோட வாழ்க்கை கேடு கெட்டு போறதுக்கு ஒரே ரிசெண்டரா மல்லி தாண்டா, அந்த மல்லி எப்படி வளர்ந்தாலும் கேடு கெட்டத்தனமா அதே மாதிரி வளர்ந்து உன் பொண்ணோட வாழ்க்கையை அப்படியே ஸ்பாயில் பண்ண பாக்குறா. இனிமே மல்லி எதுக்குமே வரக்கூடாது, வெண்பா ஸ்கூலுக்கு கூட்டின்னு போறதாலும் சரி கூட்டினா சரி எல்லாமே ஏன் பொறுப்பு, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதே கேட்டதான் வெண்பாவுக்கு தூக்கு வாரி போட்டது ஒரு பக்கம். ஐயோ என்ன நம்ம மல்லியம்மா நம்ம கூட வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமா அந்த இடத்துல இருந்து வீட்டுள்ள போயிடுறாரு. உடனே சரி மல்லி ஒரு பக்கம் தனியா விட்டு வந்துட்டாங்க. அவங்க நடந்து வந்துன்னு இருக்காங்க. வந்துட்டு ஒரு நோட்டை வச்சு ஏதோ எழுதினு இருக்காங்க. இதை தூரமா இருந்து கவனிச்சு நம்ம விஜய் கிட்ட வர்றாரு. உடனே அதை அப்படியே மூடி வைக்கிறாங்க. நம்ம மல்லி நோட்டை கொடுன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அந்த நோட்டை பிடிங்கி பாக்குறேன். சார் விஜய் சார் மன்னிச்சிருங்க, சாரி விஜய் சார், சாரி விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததும் உடனே ரொம்பவே கஷ்டமா இருக்கு விஜய்க்கு. மல்லியும் உங்களுக்கு நான் என்ன சொல்றது ஏது சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு குழப்பமாவே இருக்கு, எல்லாத்துலயும் எனக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறுது ஒரு பக்கம், ஆனா இருந்தாலும் நீ பண்ற இந்த மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாமே என்ன மனசை மாத்திருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சைலண்டா கிளம்பிடுறாரு. என்னடா சொல்ல வர, என்னதான் சொல்ல வர, சொல்லி தொலைடா சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் விஜய் வந்து எதுவுமே சொல்லாம மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. வெண்பா என்ன தூரம் வந்து பார்த்துட்டு, ஐயோ நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதுக்கெல்லாம் நாம தானே காரணம், நாம டப்ஸ் மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அம்மாவை அப்ப மாட்டி விட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதனால எஜுகேஷன்ல எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் தானே, இது பண்றதுல என்ன ஒரு தப்பு, இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி தானே, ஆனா இவங்க என்னன்னா இப்படி பண்றாங்களே, நம்ம ஸ்கூல் சரி இல்லையா, என்னதான் ஒன்னும் புரியல ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பு போயிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏது இது பண்ண போறாங்க அப்படின்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்க தான் போறீங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு எலிக்குட்டி வந்து இருக்குது. சரி அந்த அளவுக்கு சொல்ல விட்டு கிக்கி 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 என்னடி நடுவிலே போன நடுவிலே போ. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னம்மா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.